63 நாயன்மார்களில் ஒருவர் இயற்பகையார். இவர் காவேரி பூம்பட்டினத்தில் பெரும் வணிகம் செய்து வாழ்ந்து வந்தவர். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தவர். இருக்கிற பொருட்கள், அசையும் அசையாத உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுமே அடியாருக்கு சொந்தமானது. அடியார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். இதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு மறையவர் காமுகன் வேடமிட்டு இவரோட வீட்டுக்கு வர்றார். நீங்கள் அடியவர் எதை கேட்டாலும் தருவீர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்க வந்திருக்கேன்னு சொன்னார். இதை கேட்ட இயற்பகையார், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க சுவாமி, அதை நான் கண்டிப்பாக தாரேன்னு சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே அவர், உன் காதல் மனைவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்டு கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையாமல் கோவப்படாமல், அடியவர் வேடத்தில் வந்த மறையவருக்கு என் மனைவியை உங்களுக்கு நான் இப்போவே தாரேன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்துட்டார். இது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து, அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது எப்படி ஒரு பொண்ணை நீங்கள் இப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்தாங்க. உடனேவே ஊர் எல்லை வரைக்கும் மறையவரையும் மனைவியையும் அழைச்சிட்டு கிளம்புறாரு. வழியில் வர்றவங்க எல்லாருக்கூடையும் வாளேந்தி போரிடுறாரு. யார் தடுத்தாலும் அவர்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துகிறார். இப்படியே ஊர் எல்லை வரைக்கும் போயிட்டார். போய் அந்த அடியவர்கிட்ட, என் மனைவியை நீங்கள் இப்போ அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறார். பார்த்தா மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அந்த அடியவரை காணோம். அப்போது சிவனும் பார்வதியும் கணவன் மனைவி 2 பேருக்கும் காட்சி அளித்து இறைவனடி சேர்த்துக்கிறார். எது மேலேயுமே பற்றற்ற நிலை தான் இது. இந்த பற்றும் இல்லாமல் அடியவர் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனசு எல்லாருக்குமே வராது. அந்த தூய்மையான அன்பு அவர் கடவுள் மேலே வைச்சிருந்ததை போற்றி இறைவனடி சேர்ந்தார். Please subscribe my channel, like my video.